யுஜிசி திருத்த விதிகளை கண்டித்து டெல்லி ஜந்தரில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். தொடர்பான விவரங்களை பார்க்க இவ்வளவு தொலைவு கடந்து வந்து பல்கலைக்கழக நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சார்பாக அவர்கள் சில பரிந்துரைகளை செய்து அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரியாக தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களினுடைய ஏற்பாட்டிலே சில பேர் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு நானோ ஜான் பிரிட்டோவோ எல்லோரும் நம்பிக்கை உடையவர்கள்தான் நாட்டின் ஒருமைப்பாட்டிலே. ஆனால் இந்த நாடு ஒரு தனி நாடல்ல, இந்தியா என்ற நாடல்ல. அவர்கள் இந்தியா என்ற ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் எலெக்ஷன், ஒன் ரெலிஜன் என்ற முறையிலே நரேந்திர மோடியினுடைய ஆட்சியும் RSS சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் செல்கிற பொழுது அவர்கள் முதலில் கையில் எடுத்திருப்பது கல்வித்துறையைத்தான். நெருக்கடி காலத்திலே இருந்த சிறைகளிலே இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே எல்லோரும் சிறையில் இருந்த போதுதான் நெருக்கடி நிலை காலத்தில் 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அவர்கள் கல்வி மாநில பட்டியலிலே இருந்தது. In the state list, education was in the state list, but that was diverted to concurrent list. பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு மிதிப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள். கல்வி அறிவில் பேராசிரியர்களாக பல்கலைக்கழக விற்பனர்களாக இருக்கின்ற பெருமக்கள் தான் அந்த குழுவிலே இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆளுநரை முன்மைப்படுத்தி யார் வேண்டுமானாலும் அதே நியமிக்கப்படலாம். அவர் வியாபாரியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், இந்த கல்வித்துறைக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாதவராக இருக்கலாம். அவரையும் இந்த குழுவிலே கொண்டு வந்து போடுவதற்கு இந்த வரைமுறைகள் வழிகாட்டுகின்றது. இது அகற்றப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில சுயாட்சிக்கும் நேர் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு நெறிமுறைகளை குப்பை தொட்டியிலே தூக்கி எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் நெடுந்தொலைவிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து இங்கே வந்திருக்கிறோம். சாம்ராஜ்யங்களின் புதைகுடி என்று வர்ணிக்கப்பட்ட டெல்லி பட்டணத்துக்கு, இந்தியாவின் தலைநகருக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். The governorship should be abolished. அப்பொழுதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அவர் இந்த முறையில் தான் கல்வியை கையில் எடுத்து அந்த நெறிமுறைகளின்படி சட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறார். மாநில அரசு சட்டம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட மறுக்கிறார். ஆகவேதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வைஸ்ராய்களைப் போல இந்த ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இங்கே மனோஜ் அவர்களும் பிரிட்டோ அவர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்திலே இருந்து இத்தனை தொலைவு வசதி குறைவுகளையும் தாங்கிக் கொண்டு